ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவெண்காடில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரணீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ புதன் கிரகத்துக்குன்னு தனியாக சன்னதி வச்சுருக்கிற ஒரு பிரபலமான ஒரு கோவில் தான் இது. இது ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருந்து திருவெண்காடுன்னு பஸ் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா புதன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாலே கோயில் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இந்த கோயிலில் என்னென்னலாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தீர்த்தங்கள் இந்த கோவிலில் இருக்குது. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். ஸோ இந்த 3 தீர்த்தத்துலேயுமே நீராடி அதுக்கப்புறம் தான் நம்ம சாமியை வழிபடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் புதனை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வேதாரணீஸ்வரரை வழிபட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா புதனை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் கிரகம் வலுவிழந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்தோன்னா புதன் கிரகத்தோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு, இல்லை குழந்தைகள் நல்லா படிக்கணும், புத்தி கூர்மையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த கோயிலுக்கு நம்ம புதன் கிரகத்தை வழிபட்டோன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காசிக்கு போயிட்டு வந்தால் என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கிடைக்கும். ஸோ காசிக்கு நிகரான 6 ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த திருவெண்காடு ஸ்வேதாரணீஸ்வரர் கோவில். இந்த கோவிலோட டைமிங் மார்னிங் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இருக்குது. இதே நீங்கள் ஈவினிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 5 மணிலேருந்து 8 மணி வரைக்குமே இருக்கும். ஸோ இந்த கோவிலுமே சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த ஸ்வேதாரணீஸ்வரர் கோவில். இந்த கோயிலில் சிவபெருமான் அகோர மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாங்க. அது தனி சன்னதியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி 3 தீர்த்தங்கள், 3 தலவிருட்சம் எல்லாமே இந்த கோயிலோட ஃபேமஸ். இந்த 3 தீர்த்தங்கள் எப்படி உருவானுச்சின்னு புராண கதைகள் கூட இருக்குது. சிவபெருமானோட 3வது கண்ணிலேருந்து வந்த கண்ணீர் துளிகள் தான் இந்த 3 தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நவகிரகங்களாக இருக்கிற சூரியன், சந்திரன், புதன் இவங்கெல்லாம் சிவபெருமானை இங்கே வழிபட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தேவார பாடல் பெற்ற ஒரு தலமும் கூட. ஸோ இந்த கோயிலுக்கு போக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.